கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 777 கிலோமீட்டரில் ஒரு அழகான ஒரு பேரடைஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு பேரடைஸ்க்கு தான் 16 மணி நேரம் ஜேர்னி பண்ணி நம்ம காரில் போகிறோம். போகிற வழியில் நிறைய பேட் ரோட்ஸ், குட் ரோட்ஸ், நிறைய ஃபாக் இருந்ததுனால நிறைய டிஃபிகல்ட்டிஸை சேலஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு. காரில் தான் தூங்க போகிறோம். ஈவாவும் இங்கே தான் இருக்கா, ஸ்ரேஷ்டமாவும் இங்கே தான் இருக்காங்க. வெல்கம் டு சிக்ரம் ஆன் வீல்ஸ். நான் உங்கள் பிரவீன்குமார். சரி, நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த ரோட்வேஸில் வந்து போகணும், லாங் ரைட் போகணும், அதுவும் காரில் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆசை வந்து நிறைவேற்றிடலான்னு சொல்லிட்டு நானும் ஸ்வேதா, ஈவா 3 பேரும் சேர்ந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவா போயிருந்தோம். அதில் வந்து பெருசாக ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. அப்போ நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. அது போன வருஷம் போனதும் எங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு. ஸோ இந்த வருஷமும் சேம் அதே வெட்டிங் அனிவர்சரியில் கோவா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இப்போ நாங்கள் கோவா போயிட்டு இருக்கோம். போன டைம் வந்து வெறும் நார்த் கோவா மட்டும் தான் போனோம். இந்த டைம் வந்து நார்த் கோவா, சவுத் கோவா இது ரெண்டுமே பார்க்க போறோம். போன வருஷம் வந்து போனதில்ல. கார்ல எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து போனதே இல்லையா. கடைசியா போனது வந்து பாண்டிச்சேரி தான் போனோம். அதுக்கு முன்னாடி எதுவும் போலையே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. 720 கிலோமீட்டர்ஸ் அப்பு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். கோவா மொத்தமாவே 100 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த கோவா முழுசா சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி 750 கிலோமீட்டர்ஸ் டவுனு. ஸோ இதுதான் நம்மளோட இந்த ட்ராவலாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த கோவா ட்ரிப்பில் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போகும்போது எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, எங்கெல்லாம் செலவு கம்மி பண்ணலாம், என்னெல்லாம் செலவு கம்மி பண்ணால் எவ்வளோ அட்வென்ச்சர்ஸான ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம போய் பண்ண முடியுங்கிறத எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, 13 ஹவர்ஸ் இருக்குது இன்னி. மணி இப்போவே 5:15. 10 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். ஆமாம், 10 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். 10 மணியோட வந்து வண்டி எங்கே போட முடியுமோ போட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வண்டி எடுக்கிறது தான் நல்லது. நான் ஏன் வந்து இன்றைக்கி ரூம் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது, ஆமாம் ஆமாம் நாளைக்கு காலை 5 மணிக்கு கிளம்பணும். அப்போ எதுக்கு தேவையில்லாமல் மணி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுறது தான் பெரிய அமௌண்ட் நம்ம கையில் நிற்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த காஸ்ட் கட்டிங் வந்து எதுலெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ணி நம்ம ட்ராவலை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் சொன்னேன். ஒரு நாள்லாம் இங்கே நல்லா இருக்குது. பழ பஜ்ஜிலாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. வண்டியை பார்க் பண்ணுறேன். அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு மற்ற விஷயத்த பேசுவோம். ஈவா, நாங்க இப்ப வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் சாய குடிச்சிட்டு உனக்கு ஈவா இங்க பாரு, அம்மாவை பாரு. இனி வந்து நம்மளுக்கு வந்து 16 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் காட்டுது. 16 மணி நேரம் கோவா. சாய ஒரு பழம்பொரி, பழம்பொரி ஒன்று, வேற நிறைய சாதனங்கள் உண்டு. இது என்ன சிக்கனா? பிளாக் காஃபி விட்டு ஒரு சாயா, பழம்பொரி. எனக்கு ஒரு பழம்பொரி. டீ வந்துருச்சு, பழ பஜ்ஜி வந்துருச்சு, சில்லி சிக்கன் இருக்கு. சில்லி சிக்கன் தான் இங்கே வந்து சிக்கன் பக்கோடா அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் சிக்கன் பக்கோடா இப்படி இருக்காது. ஆமாம், சிக்கன் தான். அரிப்பொடி சிக்கன் எடிட் பண்ணுறதா? கத்திரி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ குடிச்சாச்சுங்க. பிளாக் காஃபி குடித்தேன், ஸ்பெஷலாக டீ குடித்தாங்க. அதுக்கப்புறம் என்னடா சாப்பிட்டோங்கிறது நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ சாப்பிட்டோம்ல 120 ரூபா தான் ஆச்சு. 127 ரூபா தான் ஆச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:51 ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து அடுத்த 2 ஹவர்ஸில் எங்கே போக போகிறோமோ அங்கே தான். அது ஒன்றா கோழிக்கோடா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மாஹி இல்லை தலசேரி அந்த மாதிரியான இடங்களாக இருக்கலாம். பார்ப்போங்க, போகிற வழியில் பார்ப்போம் எந்த ஊருக்கு அடுத்தது நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது. என்ன விஷயம்னா ரொம்ப இருட்டான மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் டைம் வந்து 6:20 வேணாம் இங்கே பாருங்கள். ஸோ டைம் வந்து 6:20 தான் ஆச்சு. ஆனால் இருட்டிருச்சு. எனக்கு இது வந்து ஒரு 10 மணி மாதிரி இருக்குது. ஹைவே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே மேலே பாருங்களேன், இங்கே தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது உண்மையாகவேங்க. இந்த NH சூப்பராக இருக்குது. கேரளாலே இது நல்ல NH தான். ஃபஸ்ட் டைம் இந்த NHல வரேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், ஆனால் வந்து அப்போ இங்கே வந்து ரோடு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்போடாவது ரெடி ஆகும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ ரெடி ஆகி சூப்பராக இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி பாலம் கிடையாது, கீழே தான் போகணும். இப்போ தான் வந்து பாலம் கட்டியிருக்கான். Continue on National Highway 66 for 23 kilometers. காய்ஸ், இப்போ ஃபைனலி கோழிக்கோடு வந்துட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம வந்து கோழிக்கோடில் இருக்கோம். இதான் கோழிக்கோடு. இங்கே பாருங்கள், இது கோழிக்கோடு மாலு, நெஸ்ட்ரோ மாலு. ஸோ இந்த நெஸ்ட்ரோ மாலில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கோழிக்கோடுக்கு அப்புறம் கண்ணூர் வரும். கண்ணூருக்கு அப்புறம் காசர்கோடு வரும். ஸோ கண்ணூர் வந்து இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக கோழிக்கோடு தாண்டுற மழை வந்துருச்சுங்க. கரெக்டாக கோழிக்கோடு தாண்டுற மழை வந்துருச்சு. மழை நின்றுச்சு. இது என்னடா இது, மழை வந்துச்சு நின்றுச்சு. இந்த இடத்துல மட்டும் தான் பேஞ்சிருக்கு. சரியான பண்ணுங்க. மழை வந்துருச்சு நின்றுச்சு. மழை கொஞ்ச நேரத்துக்கு வந்துச்சு நின்றுச்சு. மழை மறுபடியும் வருது. என்னடா இது. ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ கண்ணூர் வந்துட்டோம் காய்ஸ். இப்போ கண்ணூரில் இப்போ போயிட்டு நான் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வேண்டி போனோம். ஒரு ஹோட்டல் போனேன். அங்கே வந்து மந்தி மட்டும் தான் இருக்குது. நாங்கள் நைட்டு வந்து மந்தி சாப்பிட்றது ரொம்ப ஹெவி. அதனால் வந்து அதனால் வந்துட்டு வேறு எங்கேயாவது ஸ்வீட்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கண்ணூரில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்லாம். ஃபைனலாக ஒரு கடையை பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டோம். ஸோ வந்துட்டு டைம் கரெக்டாக வந்து 10:30 மணி ஆச்சுங்க. 10:30 மணிக்கு ஃபுட்டு சாப்பிட்றோம். கண்ணூருக்கு இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சின்ன கடை. மேலேயும் ரூஃபில் வச்சுருக்காங்க, உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது மொத்தமாக ஆம்பியன்ஸ் இப்படி தான் இருக்கும். கடையோட ஆம்பியன்ஸு என்ன விஷயம்னா, கோழிக்கோடு வரைக்கும் ஓகே. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோழிக்கோடுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஒரு டிராஃபிக் இருந்துச்சு, பயங்கர டிராஃபிக்கு. அங்கே ஒரு 1/2 hour வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடுலேருந்து கண்ணூருக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ரோடு ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க. அதாவது எப்படி போச்சுன்னா 1 hourல தாண்டக்கூடிய இடங்கள்லாம் கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. அதுதான் இங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதில் வந்து அப்படியே போய் இப்போ வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கு. அப்படி அந்த டிராஃபிக் இல்லைன்னா நம்ம ஒரு 8:30க்குள்ளே அங்கே வந்து ரீச் ஆகிருக்கலாம். வந்துருச்சு கண்ணூரோட ஸ்பெஷல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்திருக்கு. ஸோ இது என்னதுக்கண்ணா? இது இது சில்லி சிக்கன் ட்ரை, சில்லி சிக்கன் ட்ரை, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு காருக்கு போய் பேசுகிறேன். கோயம்புத்தூரில் மருதமலைங்கிற ஒரு இடத்துல, அதாவது கோயம்புத்தூர் 2, அங்கேருந்து கேரளாவோட எண்டான காசர்கோடுக்கு வந்துட்டோம். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 10 hours ஆச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மணி நேரத்தில் ரோட்ஸோட ரொம்ப 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 கேவலமான ரோட்ஸில் ஓட்டி இந்த 10 மணி நேரத்தில் வந்துட்டோம். ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர், மேங்களூர், மைசூர், மங்களாபுரம். ஆமாம், மைசூர் போகிறோம், மேங்களூர் போகிறோம். ஐயோ, மேங்களூர் போயிட்டு
நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக பார்த்து காரை போட்டு ஒரு நல்ல ஒரு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 6 o'clock இல்லை ஒரு 5 o'clock போல் நம்ம வந்து கிளம்பி கோயம்புத்தூர் போவோம். சாரி, ஐயோ, கோவா போகிறோம். எப்போ மாதிரி தொட்டுட்டு ஓடி போயிடுவோம். இல்லை, கோவா போகிறோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக இந்த காசர்கோடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதான் இந்த காசர்கோடு போயிட்டுருக்கேன். இப்போ பெரிய பாலம் இங்கே இருக்குங்க. நம்ம காந்திபுரம் பாலம் மாதிரி, காந்திபுரம் பாலம் மாதிரி ஒரு பெரிய பாலம் இருக்குது. காட்டுக்காங்க அந்த பாலத்தை. இப்போ பார்த்தீங்களா, ஒரு பெரிய பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்குள்ள தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இல்லைங்க, அது என்னன்னா ஃபுல் ஃபாகு. அது அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து மேங்களூர் ஹைவேல இருக்கும். இந்த மேங்களூர் ஹைவே வந்து சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இப்போ வந்து என்னன்னா இந்த ஸ்பீட் லிமிட் வந்து 70. ஸோ அதனால வந்து கோவா வந்து 390. இங்கே பாருங்கள், 390 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரைடு. எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டரில் 390 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது. பேலன்ஸை வந்து நம்ம கடந்துட்டோம். மொத்த ட்ரிப்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு வந்து ஒன்று கோழிக்கோடோட அந்த பைபாஸ் இல்லையா, அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பைபாஸ் இப்போ வரைக்குமே நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் தான் தெரியணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. தெரியல. வாங்க, இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல. இப்போது நைட் எத்தனை மணிக்கு முடியுது, காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் தெரியல. ஸோ முடிக்க போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டைம் முடியுதுன்னு சொல்லிவிட்டு. சாங்கை மியூட் பண்ணிட்டோங்க, ஏன்னா காப்பி ரைட் அடிச்சிடுவாங்க யூடியூப்பில். ஆனால் ஒரே ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டமாக இருந்துச்சு காருக்குள்ளே. நானும் ஸ்வேஸ்தாவும் ஈவா வந்து அந்த பின்னாடி சீட்டில் இருக்கிறதுக்கு குதிச்சிட்டே இருந்தா. செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. காருக்குள்ளே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு ஏன் இப்படி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி கோவா போயிட்டுருக்கோம். அதுவும் காருக்குள்ளே நைட்டு ஒரு 2:45 இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு செம்ம ஃபன்னாகிடுச்சு. தூங்கவும் கூடாது இல்லையா, அது ஒரு மெயின் ரீசன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். காரில் தான் தூங்க போகிறோம். ஈவாவும் இங்கே தான் இருக்கா, ஸ்வேஸ்தாமாவும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஒரே வைப்பாக இருந்திருக்கும், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ மணி வந்து கரெக்டாக 3:15. ஓகேங்களா, ஒரு 3 மணி நேரம் தூக்கத்தை போட்டு ரூம் வந்து நம்ம வந்து சவுத் கோவாவில் வந்து பார்த்து வச்சுருக்கோம். 4 மணிக்கு கேட்டாச்சு. அந்த ரூம் வந்து போயிட்டு காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்தோன்னா 7, 8, 9, 10, 11 மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவோம். செக்இனுமே 11 மணிக்கு தான். நம்ம போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நல்ல பெட்டில் ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு கரெக்டாக ஒரு மணி இல்லை 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி அங்கே பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை போய் விசிட் பண்ணி அந்த இடத்த ஸ்பாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறோம். இப்போது குட் நைட், மார்னிங் சந்திப்போம். குட் மார்னிங் காய்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 5:50. ஸோ நம்ம வந்து ஒரு 3:30 மணிக்கு தூங்கணும். 5:50க்கு எந்திரிச்சிருக்கோம். இப்போது 5:50க்கு ரெடி ஆகிட்டோம், கிளம்ப போகிறோம். ஸோ போயிட்டுருக்க போகும்போது நடுவில் வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா இப்போவும் பயங்கர இருட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சரியான குளிர்னா குளிர், அப்படி ஒரு குளிர். ஃபுல்லாக ஃபாக் ஏறிடுச்சு, ஃபாக் இறங்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இறங்கட்டும். இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். கிளம்பிட்டு போகிற வழியில் உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஆறு எட்டாச்சு, விடிஞ்சிட்டு இருக்குங்க. அங்கே பாருங்க, வெளியில விடிஞ்சிட்டு இருக்கு. ஒரு சன்ரைஸ்ல அப்படியே வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க. இங்க பாருங்க, குட் மார்னிங் காய்ஸ். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கொக்கெல்லாம் பறக்கிற இடம் அந்த பார்த்துருப்பீங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பீச்
நம்ம ஆக்சுவலாக ரொம்ப நேரமாகவே நைட்லேருந்து பீச் ரோடு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அது வந்து பீச் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பீச் ரொம்ப பக்கமாக இருக்குது. நம்ம இனி கோவா வரல. இது வந்து கர்நாடகா டு கோவாவுக்கு வந்து இனி ஒரு 130 கிலோமீட்டர் அவேல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். ஸோ ஈவாவும் ஸ்வேஸ்தாவும் கிளம்பிட்டாங்க அப்படியே வாக்கிங்க்கு. சும்மா அந்த பீச்சுக்குள்ளே அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா போகிற வழியில் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த கடலை அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். பைக்கில் வரவங்களுக்கு இது வந்து ஒரு பேங்காக இருக்கும். காரில் வரவங்களுக்கு, கார் ஓட்டுறவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. இல்லை, பைக் ஓட்ட போகும்போது நம்மளுக்கு எல்லாமே அந்த வியூ பார்க்க முடியும். கார் ஓட்ட போகும்போது நம்மளுக்கு ரோடு ரொம்ப இதாக இருக்கும். பட் கோ பேசஞ்சராக ஆகட்டும், பைக்கில் வரவங்க பில்லியனாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அடடா பாருங்க எப்படி போயிட்டுருக்கு நெய்வா. முன்னாடி போ வா, இப்படி வா. அவ்வளோதான் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த இடம். வா வா ஜம்ப் பண்ணி. மணல் இருக்குது. மணலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மணல் இருக்கா. மணலுக்குள்ளே வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியர் பாட்டில்ஸு, சில இடத்துல பியர் பாட்டில்ஸ் உடச்சி போட்டிருக்காங்க. இங்கே பெரிய நண்டுங்க, செம்ம பெருசாக இருக்குது எல்லாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பிளாக் கலரில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. காலையிலேயே இந்த மார்னிங் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலாக ஒரு பீச் சைடில், அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சில் வந்து ஆரம்பிச்சிருக்குங்க. ரொம்ப அழகாக வேறு இருக்குது. நம்ம அப்படியே இங்கேருந்து அதுக்கப்புறம் கோவா போகிற வழியில் ஃபுல்லாக இதே மாதிரி பீச் ஸ்பாட்டில் தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஈவா பயங்கர ஃபன்னாக விளையாண்டுட்டு எக்ஸைட் ஆகிட்டான். இந்த கல்லுலாம் ஒரு கல் அழகாக குச்சி ஓடி வந்துச்சு. சுற்றிட்டு இருக்கு இங்கே டிங்கின்னு. காருக்கு போகலாமா? அந்த ட்ரீக்கு நடுவுலேருந்து சன்ரைஸ் ஓப்பன் ஆகுது. அதுவே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் ஜூம் அந்தளவு பண்ண முடியாது. இந்த காட்டுறேன். பாய், அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம். இந்த இடத்துல எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க. இந்த இடத்துல எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க. ஆமாம் பயங்கர என்ஜாய் பண்ணோம். பிரவீனுக்கு உங்கள் கூட ஏதோ ஷேர் பண்ணுமாம்மா, கேளுங்க சார். ஸோ 580 கிலோமீட்டர்ஸில் வந்து ரிசர்வ் பாயிண்ட் ஆயிடுச்சு. ரிசர்வ் பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து நம்ம டேங்க்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஒரு 4000 ருபீஸ் ஆச்சு டேங்க் ஃபில் ஆகுது. பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பி கோவா தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஹோனாவர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இவ்வளோ லாங் வந்து இப்போ இங்கே போடலாம். இவ்வளோ தூரம் வந்தது இல்லை கண்ணா நம்மளும். ஆமாம், அந்த வண்டி தறிக்கிடாங்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இது நல்ல ஹோட்டலா இல்லை எந்த மாதிரி ஹோட்டல்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ இது அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸு பார்ப்போம். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து சாம்பாரில் எல்லாம் சுகர் இருக்கும், அப்படி தான் செஞ்சு தருவானுங்க. இந்த ஊரில் அப்படி தான். ஸோ மோஸ்ட்லி மசாலா டோஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் சட்னி சாப்பிட்லாம், சாம்பாரில் இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸ்வேஸ்தா வந்து சௌ பாத் ஆர்டர் பண்ணாங்க. இது உப்புமா, கேசரி, இதான் சௌ பாத், சாயா. ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குங்க. 130 கிலோமீட்டரில் கோவா ரீச் ஆயிரும். 630 கிலோமீட்டர்ஸ் வந்து காரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்தது. பார்த்தீங்களா பாறை, சுற்றியும் பாறை தான். இங்கே பாருங்கள், சுற்றியும் வந்து இந்த மாதிரி ஒரு பாறை, செம்மண் பாறை மாதிரி, இந்த மாதிரி செம்மண் பாறை இதெல்லாமே தான் இருக்குது இங்கே. நம்ம இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 71 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ 71 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து கோவா ரீச் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், லாட்டி லுட்டி பொட்டா பொட்டி வந்தது சுப்பச்சாடி சுட்டி. ஆமாம், இப்போ வந்து சவுத் கோவா தானே போகிறோம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். எனக்கும் அதான் தேவை. ஏன்டா சைலண்டாக இருக்கிறதுக்கு கோவா இது 5C சினிமாட்டோகிராஃபி வந்திருக்கேன் படிக்கிறதுக்கு. ஸோ நான் என்னென்னா எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தாங்க, எனக்கு நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல போய்
நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான். அதை சுற்றி சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வாட்டி கேட்சனா போறோமா? கன்ஃபார்ம். ஓகே. ஆஹா, பீச்சு ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த கோவாவோட வைப்பு ஏன்னா ஃபுல்லாக பீச் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கோவான்னு சொல்லி ஒரு ஆரோ மார்க் போட்டிருந்தானுங்க. அதை பார்த்த உடனே குபீர்னு சந்தோஷம் வந்துருச்சு எனக்கு. 16 மணி நேரம் ஓட்டுனதுக்கான ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. ஆமாம், 16 hours வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து கோழிக்கோடு வழியாக அந்த மாதிரி வந்தேன். ஆனால் பட் நீங்கள் பெங்களூர் வழியாக வாங்க, அதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். பட் பெங்களூர் வழியாக வர போகும்போது நீங்கள் உங்களுக்கு இங்கே நிறைய டோல் இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். வெல்கம் டு கோவா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்கள் அன்போடு வர வைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, கும்பலாக சுத்துவோடாயும் அம்மானு கத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வர எல்லா வண்டியும் சரக்கு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இல்லை பிடிக்கிறாங்க. நம்ம அது ஆமாம் எல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஆமாம். போன வாட்டி ஃப்ளைட்டில் வந்தால் ஒரு 7 பாட்டில் எடுத்து வந்தேன். ஆமாம், இந்த டைம் எப்படின்னு தெரியலைங்க. இந்த டைம் வந்து கண்டிப்பாக பிடிச்சானா வேற லெவல் சம்பவம் தான் நம்மளுக்கு. அப்புறம் வைன் ஷாப் எல்லா இடத்துலயும் பல்ல காட்டி ஸ்பீடை வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓட்டணும் போல. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் வந்து கேமராஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு 50 to 60 தான் ஓட்டுறோம். எல்லா இடத்துலையும் வேர் ஹெல்மெட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நல்லது தான், வேர் ஹெல்மெட்ஸ்ன்னு போடுறது நல்லது தான், போடணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, நீங்கள் வந்து ட்ரெயின்லேயே வந்தாலும் சரி, என்னமோ பண்ணுங்கள். வாஸ்கோட காமாவில் இறங்கிடுங்க. ட்ரெயினில் ஃப்ளைட்டில் வரவங்க வாஸ்கோவில் இறங்கிட்டு வாஸ்கோலேருந்து ஃபஸ்ட்டு வந்து சவுத் கோவா போயிருங்க. சவுத் கோவா போய் விசிட் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா வாஸ்கோவே சவுத் கோவாவில் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ சவுத் கோவாவில் போய் சவுத் கோவா ஃபுல்லாக விசிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்த் கோவா போங்க. செலிப்ரேஷன் ஆன் ஃபயரில் இருக்கும். கேசினோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகா பீச் இருக்கும். பாகா பக்கத்தில் ஏகப்பட்ட பப்பு இருக்கும். டான்ஸு, வாட்டர் கேம்ஸ் நிறையா இருக்கும். ஆமாம், வாட்டர் கேம்ஸ் நிறையா இருக்கும் பீச்சஸில். அஞ்சனா பீச் போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாட்டர் கேம்ஸ்க்கு. நல்லா பார்கெயின் பண்ணணும். நீங்கள் அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கு ஓகே சொன்னால் பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம போகிறோம், பார்கெயின் மட்டும் பார்த்துக்கோங்க. 750மா 400. டே நகி பையாவா போடா, கொடுத்தா வருவேன், இல்லைன்னா வேற கடையை பார்க்குறேன். எல்லாத்துலையும் ஏறுவியா? அண்டர் வாட்டர் வேண்டாம், நல்லா இல்லையா? கோவாவில் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கா? சரி சரி. அதனால் ரூட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபாரஸ்ட் தான் போட்டிருந்தாங்க. வெல்கம் டு கோவா ஃபாரஸ்ட் தான் போட்டிருந்தாங்க. இது ஃபாரஸ்ட் தான் சுற்றியுமே. நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தான் நான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ கோவாக்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் இங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோங்கிறது வரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அண்ட் டாடா பை பை, see you மக்களே.